ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சொங்கு கோகோ ரெண்டு பேரும் தனியா போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. சொங்கு கோகோன்னு ரெண்டு பேருமா தண்ணியில விளக்கு ஏத்திட்டு சாமியும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொங்கு கையில ஒரு பிரேஸ்லெட் எடுக்கிறான். இது உனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்றான். அந்த பிரேஸ்லெட் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் போல கோகோ பாக்குறா. இனிமே இந்த பிரேஸ்லெட்டும் என்னோடது, பிரேஸ்லெட் கொடுத்த ஆளும் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொங்கு சிரிச்சுட்டே ஆமா இனிமே நான் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க கோகோக்கு என்னெல்லாம் ஜுவல்லரி போடலாம் அப்படின்னு அவளோட மாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து அவளுக்கு அலங்காரம் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. சொங்கோட சத்தம் கேக்குது. பொண்ணை இன்னைக்கு நீ பார்க்க கூடாதுப்பா மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது, அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. சொங்கோ அமைதியா கிளம்பி வெளியே போயிடுறான். அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்குதான் சொங்குக்கும் நம்ம கோகோக்கும் கல்யாணமா. கோகோ அழகா ஒயிட் கலர்ல வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்க சொங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வரான். ரெண்டு பேரும் கிளம்பி உள்ள வராங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் இவங்களோட கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது. அங்க குருலாம் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கல்யாண ஃபங்க்ஷனையும் முடிக்கிறாங்க. கோகோவோட மாஸ்டரை பார்த்து என்னையா கண்ணுல கண்ணீர் வருது அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ண, நான் ஏன் அழ போறேன், நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஆனா கண்ணுல கண்ணீரோட இருக்காரு. சொங்கு பாக்குறான். உங்க பொண்ணு மாதிரின்னு எனக்கு தெரியும், அவளை இனிமே பத்திரமா பாத்துக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமே பத்திரமா பாத்துக்கல, நடக்கிறதே வேறன்னு மாஸ்டர் மிரட்டிட்டு இருக்காரு. கோகோ நேரா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் சொங்க ஆள காணுமே அப்படின்னு கதவு திறக்குது. கோகோ வேகமா வந்து எட்டி பார்த்தா அந்த மாஸ்க் மேன் இருக்கான்ல, அவன் தான் அங்க வந்திருக்கான். இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு மாஸ்க் மேன் கேட்க ஆரம்பிக்க, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ வந்துட்டு என்னோட குடும்பம், ஏன்னா நீ என்னோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான். இந்த மார்க் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு மார்க்க காட்டுறான். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. இது உன் கழுத்துல இருக்கிற மார்க் தான், இது நம்மளோட பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்றவங்களோட ஸ்பெஷல் டோக்கன், இந்த டோக்கன் தான் உனக்கு கழுத்துல சீல் ஆயிருக்கு அப்படின்னு அங்க பிளாக் மேன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம சொங்கு வந்துடுறான். இங்க எதுக்கு தேவையில்லாம வந்துட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கோகோ என்னென்னவோ சொல்றான். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கேட்டு பாக்குறா. மாஸ்க் மேன் மறுபடியும் கையில பவர் எடுத்து, நான் விட மாட்டேன், கோகோ என்னோட குடும்பத்தோட வாரிசு, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி முறை வேணும், அது மட்டும் இல்லாம எங்க இனத்துக்கு தலைவி அவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கையில பிளாக் மேஜிக் எடுத்து கோகோ மேல விட, கோகோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அவங்க அம்மா கூட குட்டி பொண்ணா அவ இருந்தது. அப்புறம் அவங்க அம்மா ஏதோ சீல் போட்டிருப்பாங்க போல இவளுக்கு, அதெல்லாம் சரியா ஞாபகம் வரல, ஏதோ லேசா ஞாபகம் வர மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ குழப்பமா இருக்கு, யாரோ எனக்கு சீல் போட்டிருக்காங்க, அது உண்மைதான் அப்படின்னு கோகோ சொல்றா. அந்த நேரம் பார்த்து மத்த மாஸ்டருங்க, சீனியருங்க, அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் எல்லாரும் உள்ள ஓடி வந்துடுறாங்க. மாஸ்டரை பார்த்து இந்த மாஸ்க் மேன், எதையாவது மறைக்கிறியா, சொல்லியா, நீதான அந்த சீலை போட்ட அப்படின்னு கேட்க கோகோ பாக்குறா. எனக்கு இத்தனை நாளா எந்த பவருமே இல்ல, ஒருவேளை அந்த சீல் இருக்கிறதா அது காரணமா, நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த சீலை நான் பார்ஷியலி ரிமூவ் பண்றேன் அப்படின்னு மாஸ்க் மேன் ரிமூவ் பண்ணிடுறான். அங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே நம்ம கோகோக்கு பயங்கரமா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அவ பித்து பிடிச்ச மாதிரி வெளியே போயிட்டு இருக்கா. வெளியே நிறைய ஆளுங்க இருக்காங்க. கல்யாண பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு அத்தனை பேரையும் கோகோ அவளோட பிளாக் மேஜிக் பவரால அடிச்சு நவுத்திடுறா. அப்படியே மயங்கி விழுந்துடுறா. சொங்க அவளை தாங்கி பிடிச்சிடுறான். மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு, என்னங்க இது அநியாயமா இருக்கு, கோகோ கெட்ட பொண்ணா, அவளை போய் நம்ம எப்படி இனிமே நம்ம இடத்துல வச்சுக்கிறது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, மாஸ்டர் பாக்குறாரு. கோகோ பத்தி எனக்கு தெரியும், அவ அந்த மாதிரி ஒரு தப்பு கூட இது வரைய பண்ணதில்ல, நம்ம மறுபடியும் அவளுக்கு சீல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எந்த ஆபத்தும் வராது, நான் சொல்றேன்ல என் ஸ்டூடெண்ட் அவளை நம்புங்க, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா மத்த யாரும், இது முக்கியமான இடம், அதுவும் சொங்கு யாரு, இந்த இடத்த காப்பாத்துறதுக்காக வந்திருக்கவன், அவன் கிட்ட போய் இப்படி ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா எப்படியாவது நல்லது நடக்குமா, நடக்க கூடாது, ஒண்ணு கோகோ உடம்புல இருந்து அந்த சக்தியை ஒழுங்கா வெட்டி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. கோகோ பாக்குறா. மாஸ்டர், என் உடம்புல இருந்து அந்த எல்லா ஆணி பேரையும் வெளியே எடுக்க போறீங்களா, வலிக்கும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே சொங்கு பாத்துட்டு, உனக்கு வலிக்கிற மாதிரி யாரும் நான் இருக்கிற வரையும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள எதுவும் பண்ண வேண்டாம், எந்த கிளம்புங்க அப்படின்னு சொங்கு சொல்லிடுறான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் ஓரளவுக்கு குழம்பிதான் போயிடுறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. கரெக்டா சொங்கும் கோகோவும் தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்னு தகவல் கேட்டு இந்த கூட்டத்தோட ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நேரா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக, கடைசியில பார்த்தா நம்ம மாஸ்டர் இருக்காருல, கோகோவோட மாஸ்டர், அவர் தான் கோகோ மாதிரி கெட்ட போட்டுட்டு எல்லாரையும் ஏமாத்தி இருக்காரு. இந்த நேரத்துல எல்லாரையும் சுத்த விட்டுட்டு உண்மையாவே நம்ம சொங்கும் கோகோவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களை பாதுகாப்பா வெளியே கூட்டு போறது யாருன்னு பார்த்தா நம்ம போயா இருக்கால, அவதான் கூட்டு போறா. நீங்க பத்திரமா இங்கிருந்து போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போயா சொல்லிட்டு இருக்கா. சொங்கும் கோகோவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
நாங்க உடனே அசிஸ்டன்ட் வந்துடுறான். நீ என்ன பண்ண போற, நீ என் கூட பேசாம வந்துரு அப்படின்னு அமைதியா நம்ம போயா சொல்றா. எப்படி நான் எங்க வந்தாலும் என்ன சந்தேகம் தான் படுவாங்க, அவங்க 2 பேரும் தனியா போட்டும், நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மட்டும் கிளம்பி மறுபடியும் இந்த இனத்துக்கே போயிடுறான். சொங்கும் கோகோவும் அமைதியா ஒரு வண்டி ஏறி போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. இங்க மாஸ்டர் போட்டு கோகோ எங்க போயிருக்கா, உண்மையை சொல்லுங்க, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஆளுக்கு உலுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. கோகோ கிட்ட சொங்கு கேக்குறான், உனக்கு ஒன்னும் கவலை இல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஓகே தான்டா, ஆனா எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு அப்படின்னு கோகோ ஆரம்பிக்கிறா. சொங்கு சொல்றான், எனக்கு உன் கூட இருந்தா போதும், மத்தபடி வேற எந்த சாதனையும் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுறலாம், நம்ம 2 பேரும் அமைதியா ஒரு வாழ்க்கை வாழலாம். எனக்கு வார்த்தையில அழகா எப்படி பேசுறதுன்னு தெரியாது, ஆனா எனக்கு நீ மட்டும் தான் வேணும், உன்னை மட்டும் நான் காப்பாத்தினா எனக்கு ஃபர்ஸ்ட் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு என்னவோ கவலையா இருந்தாலும் நீ இருக்கல்ல, அந்த நம்பிக்கையில நம்ம ஒன்னா வாழலாம் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கோகோவை சொங்கு கூட்டு போயிட்டு ஒரு லாட்ஜ்ல தங்க வச்சு அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் சக்தி எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மேஜிக் போட்டுட்டு இருக்கான். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஓகே, ஆனா நீ நிறைய சக்தியை லூஸ் பண்ற மாதிரி இருக்கு, நீ ஓகேவா அப்படின்னு கோகோ கேக்குறா. அதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அங்க இருந்து சொங்கு போறான். ஆனா சொங்கு போனதுக்கு அப்புறமா கோகோ உடம்புக்குள்ள எக்கச்சக்கமா நெகட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்குது. அவளாலேயே அதை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சொங்கு அங்க இருந்து அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு எங்க கோகோவை காணோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். திடீர்னு ரூம்குள்ள இருந்து கோகோ வெளியே வந்து சொங்கோட கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. சொங்காலேயே தாங்கிக்க முடியல. அப்புறம் கோகோ கொஞ்சம் கொஞ்சமா அவளே கண்ட்ரோல் பண்ணிட்டு, சொங்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, என்னால முடியல, நான் ஒன்னவே கொண்டுடுவேன் போல அப்படின்னு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. மாஸ்டருக்குலாம் இங்க எந்த விஷயமும் தெரியல. இப்ப மத்த சீனியர்லாம் இருக்காங்கல்ல, கோகோவோட சீனியர், அவங்கள கூப்பிட்டு மாஸ்டர்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீனியர் சத்தியமா எங்களுக்கு தெரியாது, அவங்க எங்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நல்ல மாஸ்டரா இல்ல போல, நான் போய் அவங்களை கண்டுபிடிக்கிறேன், நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் மட்டும் இந்த 2 பேரையும் இங்கே லாக் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சொங்கு பாத்துட்டு இருக்கான். கோகோ ஏஞ்சதுக்கு அப்புறமா நீ ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஓகே தான், ஆனா நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ப்ளீஸ் ஏதாவது பண்ணு அப்படின்னு அவ சொல்றா. சரி ஓகே, இப்பதான் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பவர்லாம் அடக்கிட்டு இருக்கோம்ல, அதான் டைம் எடுக்குது, சீக்கிரமா சரியா போயிடும் அப்படின்னு நம்ம சொங்கு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இங்க போயா தேடுற மாதிரி சும்மா சாக்குல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த தூர்கான்ல அவன் வந்துடுறான். இந்த புக் நீ எனக்கு கொடுத்தல பல வருஷத்துக்கு முன்னாடி, அதை நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். போயா பாக்குறா, இவன் வேற மறுபடியும் க்ளோஸா பக்கத்துல வந்துட்டே இருக்கானேன்னு யோசிச்சுட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அடுத்து மறுபடியும் கோகோக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. நெகட்டிவ் பவர் வந்து சொங்க போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடுறா. சொங்கவள அடிச்சு மயக்கம் போட வைக்கிற வரைய அவளால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. இங்க போயா டூ 2 பேருமா சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணியும் இந்த டூ இருக்கான்ல, போயா கூடயே வந்துட்டு இருக்கான். கரெக்டா அப்போ அசிஸ்டன்ட் பாத்துடுறான். நீ எதுக்கு இவ கூடயே வந்துட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்க, அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு டூ கேக்குறான். இல்ல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அசிஸ்டன்ட் போயாட்ட, உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன ஓடிட்டு இருக்கு, சில கேள்விலாம் இருக்கு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு அப்ப ஹெல்ப் பண்றேன், இந்த டூ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு போயா சொல்லிடுறா. இங்க திடீர்னு தூங்கி எந்திரிக்கிறா கோகோ. சொங்க மறுபடியும் ஹர்ட் பண்ணிட்டே இருக்கதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. சொங்கு தூங்கிட்டு இருக்கும் போது எந்த வார்த்தையும் பேசாம அங்க இருந்து ஏஞ்சு போயிடுறா. சொங்கு பாக்குறான், பக்கத்துல போயா இல்லங்கிறத கண்டுபிடிக்கிறான். ஷாக் ஆயிட்டு தேடி போயிட்டு இருக்கான். இங்க கோகோ காட்டுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மாஸ்க் மேன் வந்துடுறான். என்ன தேடி நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும், நீ வா நம்ம போலாம், நீ என்னோட தங்கச்சி நான் சொன்னேன்லமா, நம்மளோட உலகம் அங்க இருக்கு, நமக்கு பழக்க வழக்கம் எல்லாமே வேற, நீ வா அப்படின்னு சொல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்னால சொங்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதுக்காக நான் உன் கூட வரேன் அப்படின்னு அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. சொங்க அங்க வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க கோகோ, என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். கோகோ பாக்குறா, இப்படியே சொன்னா அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு, உன் கூட இருக்கிற வரையே என்னால என் பவரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, ரொம்ப வலிக்குது எனக்கு, என்னால இதுக்கு மேல தாங்கிக்க முடியாது, நான் போயிட்டு வரேன், என்ன விடு, தடுக்க ட்ரை பண்ணனா நடக்கிறதே வேற அப்படின்னு கையில பவர் எடுத்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத பொண்ணு மாதிரி சொங்கையே அடிச்சிடுறா. சொங்கு பறந்து போய் கீழே விழறான். வாயிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. ரொம்ப அடிபட்டுறது போல, எந்திரிக்க கூட முடியல அவனால. கோகோ அங்க இருந்து மாஸ்க் மேனோட கிளம்பிடுறா. மாஸ்க் மேன் அவளை பார்த்து, நீ எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்ட, என் மேல கோவமா இருப்பேன்னு தெரியும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியும், ஆனா நீ என் தங்கச்சின்னு சொல்லிட்டேன்ல, என்னைக்குமே நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், நீ நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆகி என் கூட வா அப்படின்னு சொல்ல, அங்க கோகோவும் பிளாக் மேஜிக் பண்றவங்க மாதிரி ரெடி ஆயிட்டு அங்க இருந்து வெளியே வரா. கோகோவை நேரா கூட்டு போயிட்டு, நம்ம தலைவி திரும்ப வந்துட்டாங்க, இதுக்கு மேல இவங்களுக்கு தான் நம்ம சேவை பண்ணணும் அப்படின்னு மாஸ்க் மேன் எல்லார்கிட்டையும் சொல்றான். அங்க நிக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு, இந்த பொண்ணு இத்தனை நாள் வரைய இங்க நல்லவங்க கூட்டத்துல இருந்தா, திடீர்னு இந்த பொண்ணு எங்க வந்திருக்கா,
இதுக்கும் மேல இந்த பொண்ணு நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு என்ன உறுதி இருக்கு, இந்த பொண்ணை நம்ம சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, முழு பவர் இருக்கிற நம்ம தலைவி அவங்கதான், நம்ம தான் அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்து ஆகணும் அப்படின்னு மாஸ்க் மேன் சொல்லிட்டு இருக்கான். போயா ரொம்ப போய் ராணி மாதிரி அரியணையில உட்காந்துக்கிறா. மாஸ்க் மேன் அங்க வந்துடுறான். தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். தங்கச்சியா, நான் ஒரு ராணின்னு உனக்கு தெரியலையா, இதுக்கு மேல நீயும் என்ன மரியாதையாவே கூப்பிடு, புரியுதா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இந்த இடத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லி தரமா, பிளாக் மேஜிக் எப்படி பண்றதுன்னு கத்துக்கோன்னு சொல்ல, அது எனக்கு தேவையில்லை, எனக்கு எப்ப எது வேணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கோகோ அவனை அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு இருக்கா. சொங்கு மறுபடியும் காப்பாத்தி ஆளுங்க கூட்டு வந்துடுறாங்க. சொங்குக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனை படுக்க வைக்கிறாங்க. கரெக்டா இதே நேரம் போயா இருக்கால, அவளை அவங்க அம்மா கூப்பிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டூ இருக்கான்ல, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சம்மந்தம் பேசியிருக்கான், எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்ல போயா ஷாக் ஆயிடுறா. நேரா வெளியே வரா, அசிஸ்டன்ட பாக்குறா. சொங்க என்ன உள்ள போய் பார்க்க விடுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வேற மண்டி போட்டிருக்கான். இப்ப போயாக்கு என்ன பண்றதுனே கன்ஃபியூசிங்கா இருக்கு. இங்க அதே நேரம் நம்ம குட்டி வயசுல கோகோ இருந்தப்ப அவங்க அம்மாவை கழுத்துல சீல் போடுற மாதிரியும், திடீர்னு அந்த சீல் வெடிச்சு கோகோ பெரிய பொண்ணா மாதிரி அவங்க அம்மாவையே கொலை பண்ற மாதிரியும் அவளுக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. கனவுல இருந்து எதிர்ச்சிடுறா. எதனால நமக்கு இவ்வளவு மோசமான கனவு வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளே திட்டிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு, நீங்க இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணா பத்தாது, சில பிளாக் மேஜிக் எல்லாம் ட்ரை பண்ணும், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா விட மாட்டேங்கிறான் மாஸ்க் மேன். நீ பண்ணிதாமா ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போயா நேரா டூ கிட்ட போயிட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, நீ அம்மா கிட்ட பேசினியா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு முன்னால இருந்தே உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, இத்தனை வருஷமா நான் மிஸ் பண்ணிட்டேனே நான் ஃபீல் பண்றேன், அதான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல போயா பாக்குறா. நேரா போயிட்டு கொஞ்சமா யோசிக்கிறா. இந்த விஷயத்த நம்ம அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்லிடுறா. அசிஸ்டன்ட் பாக்குறான். அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டுட்டு, சச்சா அந்த மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு போயா சொல்லிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் மாஸ்க் மேன் கூப்பிட்டு விட்டுருக்கான் அப்படின்னு கோகோ வந்துட்டு இருக்கா. பார்த்தாங்க எக்கச்சக்கமான அரக்க பிறவிகள் எல்லாம் கூட்டு வந்து, இங்க பாருமா, இவங்களெல்லாம் கொண்டு இவங்க உடம்புல இருந்து சக்தி எடுத்துக்கோ, அப்பதான் உன்னால பலசாலி ஆக முடியும், நம்ம அப்படிதான் செய்வோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு யாரோட உயிரையும் கொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு போயா சொல்லிடுறா. இப்படி இருந்தா எப்படிமா, நமக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்கு, அதை யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும், சீக்கிரமா வேலையை ஆரம்பி, இல்லைன்னா நான் வேஸ்டா அவங்களெல்லாம் கொன்றுவேன் அப்படின்னு கோகோவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா கோகோ கொல்லவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா இருக்கா. இங்க பார்த்தா அந்த டூவை ஏமாத்துறதுக்காக நம்மளோட அசிஸ்டன்ட் போயா ரெண்டு பேருமா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், சோ நீங்க இந்த போட்டியில இருந்து விலகிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல டூ பாக்குறான். ரெண்டு பேரும் நல்லா ஏமாத்திட்டு என்கிட்ட வேலையை காட்டுறீங்க, நல்லாவே தெரியுது, சும்மா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே பாத்துட்டு இருக்கா போயா, என்ன நம்ப மாட்டேங்கிறான், என்ன பார்த்தா அப்படின்னா லவ் பண்ற மாதிரி இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சொங்குக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிருது. பாக்குறான் இதுக்கு மேல இருந்தா சரிப்பட்டு வராது, கோகோவை பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்புறான். ஆனா மாஸ்டர் தடுத்து நிறுத்திடுறாரு. உன் உயிரை நாங்க காப்பாத்தினதே பெருசுங்கிற அளவுக்கு ரொம்ப உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, இந்த நேரத்துல இப்ப எங்கடா கிளம்புற, எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓகே மாஸ்டர்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். போயா மறுபடியும் அவளோட நெகட்டிவ் பவரை அவளே கண்ட்ரோல் பண்ண பாக்குறா. எந்த உயிர் பலியும் இல்லாம. ஆனா அப்படி பண்ணா அவளுக்கு பயங்கரமா உடம்பு வலிக்க ஆரம்பிக்குமா. அந்த வலியெல்லாம் அவளே பொறுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த கெட்ட ஆளுங்க நமக்கு சொங்கோட ஆளுங்கள்ல கொஞ்சம் பேரை புடிச்சிட்டு வந்து, இங்க பாருங்க, நம்ம ஆளுங்களை கொல்ல மாட்டேனீங்க, இவங்கெல்லாம் நம்ம எதிரிங்க தான், இவங்களை கொண்டு சக்தி எடுத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, கோகோ ரெண்டு பேரையும் வெளியே அனுப்புறா. ஒழுங்கு மரியாதையா நான் அடுத்த உயிரை கொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல, இவங்களை கூட்டிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அந்த உயிரங்களை பிடிக்கிறோம், கோகோக்கு நாங்க தியாகம் பண்ண போறோம், பலி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த கெட்ட ஆளுங்கெல்லாம் நல்லவங்களை புடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சொங்கு வந்துடுறான். நல்லவங்களை எல்லாம் காப்பாத்திட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து ஓடுங்கன்னு சொல்ல, அந்த கெட்ட மேஜிக் பண்றவங்க எல்லாம் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. சொங்கு நேரா கோகோ எங்க இருக்காலோ அவளை தேடி போயிட்டு இருக்கான். கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மாஸ்டர் வேகமா நம்ம தூக்கிட்ட வந்து, எதுக்குடா அந்த பொண்ணு போய் அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாமா, அந்த பொண்ணு பெரிய ஆளா இருக்கா, அவ பவர் உனக்கு கிடைக்கணும் தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவளை பார்த்த, ஆனா அவளுக்கு அந்த பதவி கிடைக்குமான்னு உனக்கு டவுட் இருந்ததால அப்ப பேசல, இப்ப கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் போயா காதுல வாங்கிடுறா. மாஸ்டர் அவனா அடிக்கிறதுக்கே வந்துடுறாரு. போயா தடுத்து நிறுத்திட்டு, என்னங்க இது, இதெல்லாம் மோசமா இல்லையா அப்படின்னு கேட்க, சாரிங்க அப்படின்னு தூ சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் வாழ்க்கையில முன்னேறணும்ல அப்படின்னு. நல்ல வேலை இதை நான் முன்னாடியே காதுல வாங்கிட்டேன், இல்லைன்னா எனக்கு ஒரு மன்னிப்பு கூட கிடைச்சிருக்காது, ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால என்னைக்குமே இருந்தது இல்ல, சாரி, இனிமே என் பின்னாடி வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயா போயிடுறா. இங்க அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்கான். நல்லவங்களை நிறைய பேரை நம்ம சொங்கு காப்பாத்தினால, எங்களை ஒருத்தர் காப்பாத்தினாருங்க, பார்க்க ஹீரோ மாதிரி இருந்தாருன்னு சொல்ல, அது கண்டிப்பா சொங்கா தான் இருக்கணும், நான் தேடி போறேன் அப்படின்னு பின்னாடி நம்ம அசிஸ்டன்ட்டும் போயிட்டு இருக்கான். போயா அந்த பக்கமா கோவத்துல கிளம்பி வரவ, இரு நானும் வரேன், சேர்ந்து போலாம் அப்படின்னு போயிடுறா.
எங்க சொங்கு நேரா எந்த இடத்துல கோகோ இருக்காலோ அந்த இடத்துக்கே போயிடுறான். உன்னெல்லாம் பார்க்க முடியாது, எங்க ராணிக்கு டைம் இல்ல, இங்க இருந்து கிளம்புன்னு மாஸ்க் மேன் சொல்லிட்டு இருக்க. அங்க கோகோ உள்ள வரா. கொஞ்சம் கூட அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இப்படி மாறிட்டாலே அப்படின்னு சொங்கு ஷாக் ஆயிட்டு இருக்கான். உன்னை எந்த இமோஷன்ஸ்மே இல்லாம அவனை கோகோ திரும்ப பார்த்துட்டு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.